சித்தர் பூமி. வணக்கம், நான் உங்கள் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலிருந்து. ஆரோக்கியம் எல்லோருக்கும் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு நிகழ்வு. ஆரோக்கியன்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் உணவு. உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க, கேட்டிருப்பீங்க. உணவு வந்து 2ஆம் பாவகம். இந்த 2ஆம் பாவகம் என்னுடைய அமைப்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியம். அதுவும் 1 அப்படிங்கிற பாவகமும் ரொம்ப முக்கியம். இந்த 1, 2 ரொம்ப ரொம்ப ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய விஷயங்கள். எண்ஜான் உடம்புக்கு சிரசை பிரதானம்னு சொல்லுவாங்க, கரெக்டாக? அப்போது இந்த எவ்வளோ பெரிய உடம்பாக இருந்தாலும் இந்த வாயு சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த உடல் முழுக்க ஆரோக்கியன்றது ஆரம்பம். ஜீரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆரம்பம் வந்து 2ஆம் பாவகம். முழு ஜீரணம் அப்படிங்கிறது 6ஆம் பாவகம். சரிங்களா? உணவு கெட்டு போனால் அதை ஜீரணம்னு சொல்கிறோம். உணவு கெட்டு போகிறத ஜீரணம்னு சொல்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உணவு கெடணும். உணவு கெடணுன்னா சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது. இந்த தண்ணி என்ன பண்ணுன்னா வயிற்றில் இருக்கிற அமிலம், செரிக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் உற்பத்தி பண்ணாதான் பசின்ற உணர்வு உருவாகுது. இந்த பசிக்கு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தயாராக இருக்குன்னு பிரெயினுக்கு தகவல் கொடுத்து உணவு ஏதாவது சாப்பிடணுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வர்றது தான் நம்ம பசின்ற உணர்வு. சரிங்களா? சாப்பிடும்போது தண்ணி குடிச்சிட்டா அந்த தண்ணி அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை டைல்யூட் பண்ணுறதுனாலேயே செரிமானமாகாத உணவு அப்படிங்கிற நிலை உருவாகும். இதனுடைய தாக்கங்கள் தான் தொப்பை அப்படிங்கிற நிலை வரும். உணவு செரிமானம் இல்லாத நிலை தான் தொப்பை அப்படிங்கிறது 6. இதுதான் இந்த தொப்பை அல்லது அடிவயிறு அல்லது குடல், இதுதான் ஆரோக்கியமும் அங்கே தான், நோயினுடைய ஆரம்பமும் அங்கே தான். வயிறு கெட்டு போனால் நோய். அப்போது உணவை மருந்து மாதிரி உட்கொள்ளணும். உணவே மருந்தாக மாற்றணும். நம்ம சாப்பிட்ற உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். ருசிக்காக தான் சாப்பிட்றோம். ருசிக்காக சாப்பிட்றோமா பசிக்காக சாப்பிட்றோமா? நிறைய நேரத்தில் பசிக்காக தான் சாப்பிட்றோம், ருசிக்காக தான் சாப்பிட்றோம், பசிக்காக சாப்பிட்றது இல்லை. ருசி கண்டு சாப்பிட்றோமே தவிர என்ன தேவை அப்படின்னு பார்த்து சாப்பிட்றோமோன்னா இல்லை. அப்போ உங்கள் நாக்கு வந்து ஒரு நல்ல இண்டிகேட்டர். 2ஆம் பாவகம் உங்கள் ஆரோக்கியத்தினுடைய ஆரம்ப புள்ளி. அதனால தான் 2 பற்றி பேசுகிறேன். எல்லாம் வந்து 6 பற்றியே பேசுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா 2 தான் ஆரம்பம். உங்கள் நாக்கு வந்து ஒரு வடை சாப்பிட்டு 2வது வரை நல்லா இருக்குதுன்னு இன்னொரு வடை தேடுதுன்னாலே உங்கள் ஆரோக்கியம் சரியில்லைன்னு அர்த்தம். நாக்கு சொல்லணும், எனக்கு வந்து பாயசம் 1 டம்ளர் குடித்தேன், 2வது பாயசம் குடித்தேன், திகட்டுதுன்னு நம்ம சொல்லுவோம். இனிப்புக்கு திகட்டும். அந்த மாதிரி எல்லா சுவைக்கும் திகட்டுதல் இருக்குது. ஆனால் நாக்கு சொல்லணும். சொல்லலைன்னா உங்கள் நாக்கு சரியில்லை, உங்கள் குடல் சரியில்லைன்னு அர்த்தம். இந்த குடல் சரியில்லைன்னா நீங்கள் வந்து மலம் இழக்கணும், மோஷன் வந்து ஃப்ரீ ஆக்கணும், அதுக்கு செரிமானத்துக்கு கொடுக்கணும். ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு தான் ஏகாதசி விரதம். அதாவது 15 நாளுக்கு ஒரு முறை ஒரு நாள் ஃபுல்லாக விரதம். இந்த விரதம்னு சொன்னால் நிறைய பேர் இதை வித்தியாசமாக பண்ணி வச்சுருக்காங்க. டிஃபன் மட்டும் சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் இட்லி மட்டும் சாப்பிட்லாம், வேக வைக்காத அரிசி சாப்பிட்லாம், ஏன்னா இந்த மாதிரி விதவிதமாக இருக்குது, சப்பாத்தி சாப்பிட்லாம். இதெல்லாம் விரதம்ன்றாங்க. விரதம்னா உண்ணாமல் இருப்பது தான் விரதம். பழம் சாப்பிட்லாம், பால் சாப்பிட்லாம். அவங்கவுங்களுக்கு தோணுன மாதிரி விரதங்களை வடிவமைச்சுக்கிறாங்க. இது விரதத்தினுடைய நோக்கம் என்னென்னா அந்த குடலுக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து அதை வந்து கழிவுகள் தானாக ஒரு நாளுக்குள்ளார வெளியேற்றிடும் இயல்பாக. அந்த நாள் சாப்பிடாமல் இருந்து தண்ணி குடிக்கலாம். தண்ணி தேவை, தண்ணி ரொம்ப அத்தியாவசியமான நிகழ்வு, அதை நிறுத்தக்கூடாது. அதனால் சாப்பிடணும், தண்ணி குடிக்கலாம். ஆனால் உணவு எடுத்துக்கக்கூடாது. ஒரு நாள் உணவு எடுத்துக்காமல் இருக்கிறது ஒரு ரெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி குடலுக்கு. நீங்கள் உங்களுக்கு தெரியுமா, தகவல் தெரியுமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு 3000 கலோரி சாப்பிட்றீங்கன்னா அதில் 1500 கலோரி உங்களுடைய குடலையே ஜீரணம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தும். இது ரொம்ப முக்கியமான தகவல். அப்போ அதிக சக்தி எங்கே தேவைப்படுதுன்னா உங்கள் குடலுக்கு தான். உங்கள் குடலுக்கு சக்தி கிடைக்காம உணவு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா உடம்புல இருக்க கொழுப்புகளெல்லாம் கரைச்சி அதை பயன்படுத்தி குடல் தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கிற வேலைகளை செய்துவிடும். இப்போது ஒரு நாள் கழித்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது.
வந்து ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணுறது பேர் தான் பிரேக்ஃபாஸ்ட். மறுநாள் காலையில் நீர் ஆகாரங்கள்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக தடிமனான உணவு பழக்கத்துக்குள்ளார போகணும். அப்போ ஏகாதசி அன்னைக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை வயிறை சுத்தமாக பண்ணுவது உங்களுக்கு தொப்பை விழாமல் இருக்கும். இப்போ தொப்பையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஏகாதசி விரதம் ரொம்ப முக்கியம். உணவு பழக்கங்கள் முக்கியம். உங்கள் வாய்க்குள்ளார என்ன போகுதுன்றது உங்கள் உணர்ச்சிகள் மூலமாகவா அறிவு மூலமாகவான்னு பாருங்கள். எனக்கு இது சாப்பிட்றதுனால எனக்கு என்ன நன்மைன்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு சாப்பிட்டு பழகுங்க. நான் கேட்குறது, நான் சொல்கிறது சுலபமாக இருக்கும். ஆனால் உங்கள் வாய் கெட்டு இருந்தால், வயிறு கெட்டு இருந்தால் வாய் கெடும். வாய் கெட்டால் அது இஷ்டத்துக்கு சாப்பிடும். நாக்கு கேட்குற மாதிரி சாப்பாடு சாப்பிடக்கூடாது. ருசியாக சாப்பிடணும். சாப்பிட்றது தப்புன்னு சொல்லலை. இன்னும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். குழந்தைக்கு அந்த காலத்து குழந்தைங்க பண்ணணும், இப்போ இந்த காலத்து குழந்தைங்க பண்ணுறது இல்லை. அதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை. இந்த காலத்து குழந்தைங்களும் கொஞ்சம் ஏழை குழந்தைங்க இது பண்ணும். என்ன பண்ணும் அப்படின்னா, கால்சியம் பற்றாக்குறை இருக்க குழந்தைகள் செவுத்தில் சுண்ணாம்பு அடிச்சிருந்தால் போய் நக்கும். இந்த நாக்குக்கு சுவையை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை, அதுக்கு என்ன பற்றாக்குறையோ அது சார்ந்த உணவுகளை தானாக தேடி போய் தின்னும். மலடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள் தானாகவே சாம்பல் சாப்பிட்றதும் கால்சியம் பற்றாக்குறையினுடைய அடையாளம். இது வந்து அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அதிக கால்சியம் தேவைப்படும். பற்றாக்குறை ஆகும்போது எதில் கால்சியம் இருக்குதோ அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது இயல்பாக நீங்கள் என்ன தான் ஒழித்து இதை தின்னக்கூடாதுனாலும் தின்னுவாங்க. இதை குழந்தை செய்யும். அதாவது ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்காவது அறிவு இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு பேச்சு வராத குழந்தை ஆனால் செவுத்து போய் நக்கும். அயர்ன் பற்றாக்குறை இருக்க குழந்தைகள் மண்ணை போய் சாப்பிடும். மண் எடுத்து அப்படியே சாப்பிடும். என்னெல்லாம் நமக்கு மண்ணுக்குள்ளார மேக்னெட்டை போட்டு உருட்டினா மேக்னெட்டில் இரும்பு ஒட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த இரும்பு ஜீரணம் பண்ண முடியாத உடம்பு அப்படி சாப்பிடக்கூடாது. அதனால் குழந்தைங்கள மண் சாப்பிட விட மாட்டோம். அது வேறு விஷயம். ஆனால் அந்த நாக்குக்கு என்ன சாப்பிடணும்னு தெரியும். ஆனால் அந்த அளவுகள் அது சொல்லணும், இது போதும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய நாக்கு இருந்தால் தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்றது அர்த்தம். அடுத்தது ஏற்கனவே தண்ணி பற்றி சொன்னேன். சாப்பிடும்போது உணவில் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி வரைக்கும் எவ்வளோ வேணாலும் தண்ணி குடிக்கலாம். சாப்பிட்டு அரை மணி நேரம் வரைக்கும் தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிடும்போது ஒரு டம்ளர் தண்ணிக்கு மேலே உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. அந்த தண்ணி எதுக்குன்னா, ஒரு விக்கல் எடுத்தது, ஒரு காரம் அடித்தது, ஒரு மிளகா கடிச்சிட்டோம், அந்த நேரத்துக்கு அந்த காரத்தை போக்குறதுக்கு தான் அந்த தண்ணி. இப்படி தான் அந்த உணவு பழக்கம் இருந்தால் தொப்பை வராது. மலம் சரியாக போனால் தொப்பை வராது. ஆனால் 2 லக்னக்காரங்களுக்கு மட்டும் இது வந்து கண்ட்ரோல் இருக்காது. இது எந்த 2 லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ரிஷபம், இன்னொரு ஒன்று விருச்சிகம். இது என்ன அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபத்துக்கு 1, 6 கூடையவன் சுக்கிர பகவான். ஜாதகரே தன்னுடைய நோய்களுக்கு காரணம் அப்படின்னு பலன் அங்கேயே வந்துடும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 2, 5 கூடையவன். இந்த உணவு வந்து மனசுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்ற, பிடிச்சி சாப்பிட்றது, ரசித்து சாப்பிட்றது. இந்த உணவு பழக்கத்தில் ஒழுக்கம் கேடு வந்துடும். அது சாப்பிடலைன்னா டென்ஷன் ஆகும். சாப்பிடாமல் இருந்தாலும் சரி வராது. இப்படின்னு உணவு கட்டுப்பாடை இழக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த 2 ராசிகளுக்கு இருக்கும். பொதுவாக தொப்பை இல்லாதவங்க கூட இந்த லக்னம் போகும்போது தொப்பை போட்டுருவாங்க. அதனால் இந்த இடத்துல அந்த 2, 5 கூடைய புதனோ அல்லது இதே மாதிரி விருச்சிகத்துக்கு பார்த்திங்கன்னா 1 காரக்குடையவன் சுக்கிரனாக இருக்கார். நோய்களுக்கு ஜாதகரே காரணம், ஜாதகரோட சிந்தனையே காரணம். ரொம்ப டென்ஷனாக சிந்திச்சுக்கிட்டு இருந்தாலே அந்த டென்ஷனில் யாரையாவது கடிக்கணும், திட்டணும், கோபத்தை காட்டணும். அதை காட்ட முடியாத இடத்துல இருக்கும்போது கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது வயிற்றில் இருக்கிற அமிலங்கள் அதிகமாக சுரந்து அதுவே ஜீரணத்தை அதிகம் பண்ணி, கொஞ்சம் சாப்பிட்டேன் ஆனால் கூட அதிகமாக ஜீரணமாகும். அப்போ இந்த மாதிரி நிலைமை இருக்குதுன்னா, அதிக டென்ஷன் ஆகிறதுனால அதிக செரிமானம் இருக்குதுன்னா, கொஞ்சம் சாப்பாடை 6 வேளையாக பிரித்து சாப்பிடணும். அப்படி இருந்தால் இந்த தொப்பை விழுதல், வெயிட் அதிகம் பண்ணுறதை தவிர்க்க முடியும். அது போக இன்னொரு என்ன சொல்லலாம்னா, இந்த 6 வேளையில் ஒரு 2 வேளைகள் மட்டும் பழங்களாக உட்கொள்கிறது அல்லது காய்கள், சாலாடு சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளரிக்காய், தக்காளி,
இந்த மாதிரி நார் சத்துள்ள காய்கள் அல்லது பழங்கள், இதை மட்டுமே 2 வேளைகள் வயிற்றில் ஏதாவது போடணும். அதுக்குன்னு ஒரு 1 கிலோ சாப்பிட்டுமா 2 கிலோ சாப்பிட்டுமா, சாப்பாடுக்கு முன்னாடியே பின்னாடியான்லாம் கேட்கக்கூடாது. இதுதான் சாப்பாடே. அந்த 6 வேளையாக பிரிக்கிறதுல ஒரு 2 வேளை இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா வயிறு தானாகவே சுத்தமாக ஆரம்பிச்சிடும். இந்த சுத்தம் பண்ணிக்கணும். இந்த கிரகங்களும் உங்களுக்கு அமைப்பாக அமையணும். 1 6 கூடையவன் செவ்வாயாக இருக்கும்போது காரமாக சாப்பிடணும்னு தோணும். இந்த காரம் நிறைய கோபத்தையும் உருவாக்கும், ஜீரணத்தை அதிகம் பண்ணிடும். அந்த சீதோஷ்ண நிலையை பொறுத்தது. இதுவே யூஎஸ்லேயோ இல்லை ஒரு பனிப்பிரதேசத்துலையோ இருக்காங்க, யூகேயில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த காரம் தேவை, தப்பில்லை. ஆனால் இங்கே இந்தியாவில் இருந்துட்டு இவ்வளோ காரம் சாப்பிட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உழைக்கணும். உழைப்பு இல்லாமல் சாப்பிடுவதால் எடை கூடுதல் அப்படிங்கிறது. சாப்பிட்ட உடனே தூங்குறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ், ஆரோக்கியத்துக்கு ரொம்ப கேடான விஷயம். இது என்னென்னா, இந்த விருச்சிக ராசிக்கு 2 5 கூடையவன் குரு பகவானாக அமைஞ்சிடுறாரு. இந்த குரு பகவான் கொழுப்பினுடைய காரகத்துவம் பெற்றதுனாலேயே கொழுப்பான உணவுகளாக சாப்பிட்டு அப்படியே மலைப்பாம்பு மாதிரி அப்படி ஒரு சொக்கிறது. சாப்பிட்ட உடனே சாப்பிட்ட இடத்துலையே படுத்துருவாங்க பல பேர். ரொம்ப டேஞ்சரஸ், ஹார்ட்டுக்கு ரொம்ப கெடுதல். அந்த மாதிரி ஒரு சாப்பாடு வைக்கக்கூடாது. ஒரு 3/4 வயிறு தாண்டி சாப்பிடக்கூடாது. அந்த வயிறு முட்டை சாப்பிட்டா இதெல்லாம் சிக்கல்கள் வரும். நாளைக்கு ஆரோக்கிய கேடு நாமளே காரணம். இந்த 2 லக்னத்துக்கு இதில் உணர்வு பூர்வமாக புரிஞ்சு தன் வாயை கட்டுப்படுத்திக்கிறதும் ஒழுங்கு பண்ணிக்கிட்டால் ஆரோக்கியம். இன்றைக்கி என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் நாளைக்கு ஆரோக்கியம். இன்றைக்கி ஏடாகூடமாக சாப்பிட்டிங்கன்னா அதுதான் ஆரோக்கிய கேடும். எதுவுமே பேலன்ஸ் தாங்க. உலக வாழ்க்கை ஃபுல்லாகவே ஜோதிடம் புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு பேலன்ஸ்னால் என்னென்னு புரியும். எல்லாமே தேவை. ருசிக்கு சாப்பிட்லன்னா அப்புறம் எதுக்கு சாப்பிட்றோம்? நிறைய பேர் இப்படியும் பார்த்துருக்கேன். இது சாப்பிட்டா உடம்பு கட்டுப்படும், அது சாப்பிட்டா கட்டுப்படும்னு எதையுமே சாப்பிட மாட்டாங்க. அதுவும் ஆரோக்கிய கேடு தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு இனிப்பை பார்த்தேன், சாப்பிடணுன்னு ஆசை வந்தது, சாப்பிடாம விட்டுட்டா நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்க. உங்கள் எச்சில் உமிழ்நீர் அந்த உணவை பார்த்த உடனே உமிழ்நீர் சுரந்தது, அதை செரிமானம் பண்ணுறதுக்கு அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கான உணவு கொடுக்கலன்னா நீங்கள் வேறு அப்புறமா லேட்டாக என்ன சாப்பிட்றீங்களோ அந்த உமிழ்நீர் அந்த கிடைச்ச உணவை அதிகமாக ஜீரணித்து அதனாலேயும் வெயிட் போடும். அப்போது ஒரு பேருக்கு ஒரு இனிப்பு பார்த்துட்டீங்க, ஆசைப்பட்டுட்டீங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு தான் வாழறோம், இல்லைன்னா எதுக்கு? சாப்பிட்றது ஆனால் அந்த லிமிட்டில் நிறுத்துங்க. அது நாக்கு சொல்லணும், நாக்கு சொல்லலைன்னா சரியில்லைன்னு புத்தி சொல்லணும். புத்தி சொல்லி நாக்கை கட்டுப்படுத்துறதுக்கு வயிறு சுத்தம் பண்ணிங்கன்னா நாக்கு தானாக கேட்காதுங்க. கேட்டுங்களா? இதை நான் நிறைய பார்த்துருக்கேன், அனுபவ ரீதியாக சொல்கிறேன். இதை பயன்படுத்துங்க. ஜோதிடமும் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் 2ஆம் பாவத்துக்கு என்ன உணவு சாப்பிட்டா நல்லதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்ச மாதிரி உணவுகளை உட்கொள்ளுங்க. ஏஎல்பி படிங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நன்றி. சித்தர் பூமி.